ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு சிக்கன் 65 எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு இன்னும் யாரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு எம்டி பவுலில் 1/2 kg சிக்கன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். 2 tablespoon ஜிஞ்சர் garlic பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டு 1 tablespoon, மிளகாத்தூள் 2 tablespoon, காஷ்மீரி மிளகாய் தூள் 1 teaspoon. இது கலருக்காக தான் ஆட் பண்றோம், ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஒரு லெமன் ஜூஸ், கார்ன்ஃப்ளவர் 2 tablespoon. இது வந்து சிக்கன் கபாப் மசாலா. இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு வாசனைக்காக தான் நான் ஆட் பண்றேன். இது வேண்டாம்னா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். தயிர் 3 tablespoon. இதுதான் நம்ம மெயின் இன்கிரீடியன்ட். ஏன்னா நம்ம ரோட்டு கடையிலலாம் நம்ம சாப்பிட்றது வந்து சிக்கன் 65 வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுக்கு மெயின் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாவு தான். இது வந்து ஒன்றும் இல்லைங்க, கடலை மாவு தான். இது வந்து 2 tablespoon ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரே ஒரு முட்டை உடைச்சி வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதெல்லாமே மிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபைனலாக ஒரே ஒரு டேபிள்-ஸ்பூன் கடலை மாவு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம 1 hour வந்து ஃபுல்லாக வந்து ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சிக்கன் மேக்னேட் ஆகி 1 hour ஆயிடுச்சு. பாருங்க, ஃபுல்லாக நல்லா ஜூஸியாக இருக்கு. ஸோ இந்த டைம் இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஆயில் நல்லாவே ஹீட் ஆயிடுச்சு. ஸோ சிக்கன் 65 வந்து நம்ம ரெடி பண்ணுறப்ப எப்பயுமே ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னா, நல்ல ஹீட்டாக இருக்கணும் ஆயில். அப்போ தான் நம்ம வந்து இந்த மாவெல்லாம் பிரிஞ்சு போகாமல் நீட்டாக வரும் நம்மளுக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இந்த டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாய் வீட்டில் எப்படி செய்வாங்களோ அந்த மாதிரி மெத்தடில் தான் நான் செஞ்சுருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் சைடு திருப்பி போட்டுக்கலாம். அந்த லேயர் அப்படியே நல்லா ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ நம்ம மசாலா வந்து எதுவும் வந்து பிரிஞ்சு போகலை, எல்லாமே வந்து சிக்கன்லேயே வந்து அப்படியே கோட் ஆயிடுச்சு. ஆக்சுவலி இந்த மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முஸ்லீம் அண்ணா வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அவ்வளோதான், நம்ம சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.